நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாக இருந்தால் பார்த்திங்கன்னா ஸ்மோக்கி குவார்ட்ஸ் சொல்வேன் நான். நம்மளுடைய நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி நமக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும். அதே மாதிரி பிளாக் டர்மலின் பார்த்திங்கன்னா நெகட்டிவ் தாட்ஸை நல்லாவே ரிமூவ் பண்ணும். நெகட்டிவ் தாட்ஸுன்றது நமக்குள்ளே இருக்கும், நம்ம வீட்லேயும் இருக்கும், ஒவ்வொரு பொருள்லையுமே நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கும். அப்போது பிளாக் டர்மலின் எல்லா விதமான பொருட்களிலும் நம்ம வீட்லேயும் நமக்குள்ளேயும் இந்த நெகட்டிவ் தாட்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கான எனர்ஜி பிளாக் டர்மலின்கிட்ட இருக்குது. கார்னீலியனும் நமக்குள்ளே இருக்க நம்மளுடைய நெகட்டிவ் தாட்ஸ் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு சக்கரங்கள் இருக்கும் பாருங்கள். அந்த சக்கரத்தில் சோலார் பிளக்ஸஸ் சக்கரம்னு இங்கே ஒரு சக்கரம் இருக்கும், மணிப்பூரக சக்கரம்னு சொல்லுவாங்க. அந்த சக்கரத்தில் தான் நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் நமக்கு ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கும். இந்த சக்கரத்தில் இருக்க எதிர்மறை சக்தி நெகட்டிவ் தாட்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கான ஒரு கிறிஸ்டல் எது பார்த்தீங்கன்னா ரெட் கார்னீலியன் கிறிஸ்டல் நம்மளுடைய சோலார் பிளக்ஸஸ் சக்கரத்தை நல்லா ஆக்டிவேட் பண்ணி அந்த இடத்துல இருக்க நெகட்டிவ் எனர்ஜியை பாசிட்டிவ் எனர்ஜியாக மாற்றுவதற்கான செயலை இந்த கார்னீலியன் கிறிஸ்டல் பண்ணுது.